பெஞ்ச மழையில கொச்ச கொச்சன்னு எவ்வளோ செடிகள் பொதராட்டம் முளைச்சி போயிருக்கு பாருங்களேன். இதெல்லாம் என்னதுன்னே தெரியலையா? இருங்க, எவ்வளோ முளைச்சிருக்குன்னு முதல்ல பாருங்க. அதுக்கப்புறம் நான் இது என்ன செடின்னு சொல்கிறேன். கீரையாட்டம் அங்கங்கே கொத்து கொத்தா இருக்குது பாருங்களேன். எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்குது பாருங்களேன். இவ்வளோ இருக்குது. தமிழ் படித்தவங்களுக்கு இது என்ன பூன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 10 பாட்டு 8 தொகை நூல்கள் எல்லாருமே படிச்சிருப்போம். அதில் 10 பாட்டு நூல்களில் குறிஞ்சி பாட்டுன்னு ஒன்று வரும்ல, அதில் 99 வகை பூக்களை நம்ம கபிலர் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் இந்த பூ. இதோட பேர் தும்பைப்பூன்னு சொல்லுவாங்க. நிறையா பேருக்கு சிவபெருமான்னா ரொம்ப பிடிக்குமே, அவருக்கே இந்த தும்பைப்பூவும் ரொம்ப பிடிக்குமா. நீங்கள் இந்த பூவை பார்த்துருக்குறீங்களான்னு சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தும்பைப்பூ போர் பூ. ஏன்னா போரில் ஈடுபடுற இருபெரும் படைகளுக்கும் தும்பைப்பூ மாலைகளை அணிஞ்சு போருக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த பூவை அணிஞ்சிட்டு தான் அவங்க போருக்கே போவாங்களாம். அதனால தான் தும்பை திணைன்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் புறநானூறு போன்ற இலக்கியங்களில் தும்பைங்கிற சொல்ல வீரர்களோட போர் திறனை சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுருக்கு. இதுலேயும் நிறையா வகைகள் இருக்குதான். பெருந்தும்பை, சிறுதும்பை, கருந்தும்பை, மலைத்தும்பை, காசி தும்பையா. இதில் இது என்ன வகை தும்பைன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள்.